ஹலோ காய்ஸ், நான் தான் உங்க பிரணவ் ஸ்டார். 1 வீக் கழிச்சு வீடியோ போடுறேன். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இது ஐபிஎல் ரிவ்யூ ஷோ. எனக்கே இப்போதான் ஐடியா வந்துச்சு இப்படி பண்ணலாம்னு. சோ நேத்து சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி மேட்ச் நம்பர் 34, சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் நடந்துச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்துருச்சு. ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆனாலும் 5 மேட்ச் இருக்குங்க சிஎஸ்கேக்கு. அந்த 5 மேட்ச்மே வின் பண்ண குவாலிஃபை கொஞ்சமாச்சும் சான்ஸ் இருக்கும். ஏன்னா 4th பிளேஸ் ஆச்சும் வரலாம் குவாலிஃபை ஆகிறதுக்கு. ஏன் ஏதாச்சும் உள்ள வச்சாங்க, அது ஒண்ணு. இன்னொன்னு கேட்சஸ் 4 கேட்சஸ் டிராப் பண்ணிருக்காங்க, அது ஒண்ணு. ஏன் தோனியே ஒரு கேட்ச் டிராப் பண்ணிருக்காங்க. தீபக் சஹர் அந்த சைட் ஸ்லிப்ஸ்ல ஷேன் வாட்சன் இப்படி நிறைய கேட்ச் டிராப் பண்ணதுனால சிஎஸ்கே அவுட் ஆயிட்டாங்க. மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டெத் ஓவர்ஸ்ல ஜடேஜாக்கு போய் ஓவர் கொடுத்துருக்காங்களே, ரெஸ்பெக்டே பண்ணல. பிராவோ டிஜே பிராவோ த ராக் ஸ்டார், அவங்களுக்கு கொடுக்கலாம் பார்த்தா அவங்களுக்கு கொடுக்கல. டிஜே பதிலா ஜடுவுக்கு கொடுத்துட்டாங்க. அது ஏன்? இந்த மாதிரி காரணத்தாலதான் சிஎஸ்கே தோத்து போயிடுச்சு நேற்றுக்கு மேட்ச். சோ என்ன போக போறீங்க நினைச்சேன், ஆனா கிடையாது. இப்போதான் டிஸ்கஷனே ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஓபனிங் சாம் கரன், அப்புறம் ஃபாஃப் டு பிளஸிஸ் வந்திருக்கார். சாம் கரன் ஃபர்ஸ்ட் வந்திருந்தோன்னே துஷான் தேஷ்பாண்டே பால்ல டக் அவுட் ஆயிட்டு போறார். ஆண்ட்ரிச் நாட் ஜி ஃபாஃப் டு பிளஸிஸோட கேட்ச் மாதிரி காமிக்கிறார். அப்படியே சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர் காமிக்கிறாரு, சவுத் ஆப்பிரிக்கன் கேப்டன் ஃபாஃப் டு பிளஸிஸ் கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் ஷேன் வாட்சன் ஃபாஃப் டு பிளஸிஸோட பார்ட்னர்ஷிப் பாக்குறோம். அது சிஎஸ்கேக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடுச்சு. அதுவும் இல்லாம சிஎஸ்கே எக்ஸ்பெக்டே பண்ணல விக்கெட்ஸா அவுட் ஆகும். ஆனா நம்பிக்கை கொடுத்த வீரர்கள் ஷேன் வாட்சன், ஃபாஃப் டு பிளஸிஸ். அதுக்கப்புறம் ஷேன் வாட்சன் அவுட் ஆனதுக்கு அப்புறம், டு பிளஸி அவுட் ஆனதுக்கு அப்புறம் அம்பட்டி ராயுடு ஜடேஜா வருகிறார். அந்த அம்பட்டி ராயுடு சரம் மாதிரி அடிச்ச ஏபி டபிள்யூஎஸ் மாதிரி. இதெல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் அவங்க மேல. நான்ப்பா ஸ்லோவா விளையாடுற அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சரம் மாதிரியா தாக்கிட்டாங்க அம்பட்டி ராயுடு. அதுக்கப்புறம் ஜடேஜா ஐயோ ஐயோ ஐயோ, நீங்க அடிச்ச சிக்ஸர்ஸ் இருக்குங்க. ஐயோ, இந்த சைடு ஒரு 6, அந்த சைடு ஒருத்தன் பால் கீழே எடுத்துட்டு அந்த சைடு போய் நின்றுட்டு இருக்காங்க. பத்ரிநாத் கூட கமெண்ட்ரியில, தமிழ் கமெண்ட்ரியில சொல்லும் போது பாருங்க கூட்டமே நிக்குது நெக்ஸ்ட் பாலுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நானே கொஞ்சம் சிரிச்சுட்டேன். ஐயோ அந்த 4 6 அடிச்சு 50 பார்ட்னர்ஷிப் அம்பட்டி ராயுடு, அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா. அதுக்கு முன்னாடி தோனி வந்தாரு. எதுக்கு வந்தாருன்னு தெரியல. 3 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்கலாம் அவங்க கிட்ட 6 ஷார்ஜால. ஏன்னா போன மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல 3 6 தோனி தெறிக்க விட்டுருக்காரு. 102 மீட்டர் 6 டாம் கரண்ட் பவுலிங்ல. சோ அதுக்கப்புறம் தான் டோட்டல் சேரிச்சு 179 for 4ன்னு. அதுக்கப்புறம் பிருத்வி ஷா, ஷிகர் தவான் இவங்க காலத்துல இறங்கினாங்க. பிருத்வி ஷா வந்தோடனே தீபக் சஹரோட அவுட் ஸ்விங்ல அவுட் ஆயிட்டார் 3வது பந்துலயே. 2வது பந்துல. அதுக்கப்புறம் ஷிகர் தவான் பார்த்து சொல்லலாமே, ஐயோ ஜடேஜா பவுலிங் போடவும் ஷிகர் தவான் பேட்டிங் பண்ணும்போது இப்படி ஒரு ஷாட் தீபக் சஹரை ஈஸியான கேட்ச் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஷாட் ஷிகர் தவான் அந்த சைடு ஸ்லிப்ஸ்ல பாத்தீங்கன்னா வாட்சன் ஒரு கேட்ச் விட்டுட்டாங்க. இப்படியே 3-4 கேட்ச் விட்டுட்டாங்க. தோனியே கேட்ச் விட்டுட்டாங்கன்னு பாத்துக்கோ, தோனியே கேட்ச் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஷிகர் தவான் ஒரு செஞ்சுரி அடிச்சிட்டாங்க. யாருமே பிலீவே பண்ணல. 99 ரன்ஸ்ல ஒரு எல்பிடபிள்யூ வந்துச்சு ஷிகர் தவானுக்கு. ஆனா அது நாட் அவுட்னு வந்துச்சு ரிவ்யூல. தோனி ரிவ்யூ பண்ணார். தோனி ரிவ்யூ சிஸ்டம் நினைச்சோம், பார்த்தா நாட் அவுட்னு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் காலி ஆனாரு. லாஸ்ட் ஓவர்ல
ஜடேஜாக்கு பவுலிங் கொடுத்துட்டாங்க. என்ன நியாயம் பாரு, பிராவோ கொடுக்கலாமான்னு பார்த்தா ஜடேஜா கொடுத்துட்டாரு. அக்சர் பட்டேல் கிரீஸ்ல இருந்தான், அவெல்லாம் அடிக்க மாட்டா, சும்மா அப்படிதான் நடிச்சிட்டு இருந்த. பார்த்தா 3 6 லைனா வந்துருச்சு. அந்த 3 6 காரணத்தால சிஎஸ்கே தோத்து போயிடுச்சு. இதுக்கு பிக் மிஸ்டேக் பாத்தீங்கன்னா அந்த ஃபீல்டிங், கேச்சஸ் மீன் மேட்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அது நடக்கல. லாஸ்ட் ஓவர் ஜடேஜா கொடுத்துட்டேன். லாஸ்ட் ஓவர் நடத்தாதான் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. பார்த்தா டிஜே பிராவோக்கு கொடுத்துருக்கலாங்க. மறுபடியும் சொல்லிட்டே இருக்கிறேன், ஜடேஜாக்கு ஏன் கொடுத்தீங்க, பிராவோ கொடுக்கணும். இன்னொன்னு அந்த கேதார் ஜாதவ் விஷயம். கேதார் ஜாதவ் பதில நாராயண் ஜெகதீசனே வைக்கலாம். ஏன்னா 2019 கேதார் ஜாதவ் ஒரே 50 தாங்க அடிச்சிருக்கான். ஏதோ ஒரு லக்கில் இந்த 2020 ரொம்ப ஸ்லோவா ஆடுறாங்க. அதுக்கு நாராயண் ஜெகதீசன், ருத்ராஜ் கெய்வால் அப்படி வைக்கலாம். ஆனா கேதார் ஜாதவ் பேட்டிங் பண்ணலையே, அது ஒரு நிம்மதி. ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் சொல்லிட்டு போறேன்.